ஓம் ஈஸ்வரா குருதேவா. இன்னைக்கு காத்து பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா இந்த முனியப்பனை வரவழைச்சு அங்க நான் தாய்த்த ரச்சையை கட்டி உனக்கு நான் முனியப்பனை விரட்டிப்பா அந்த பேயை விரட்டி பாக்குறேன். இது சாந்த நிலைகள் கொண்டது, போக்கிரி நிலை கொண்டது. போக்கிரி கண்ட நாம எப்படி ஒடுங்குறோமோ இன்னொரு போக்கிருந்தி உணர்வு வட்ட இந்த ஆவியை அவன் கருவின் தன்மை எடுத்து இந்த ரச்சையை கட்டி வந்து அன்னைச்சியும் நெகட்டிவ் பாசிட்டிங்க கைகால் குடைச்சலாகும். ஆனா புத்தி தடுமாறுற பேச்செல்லாம் நின்று போகும். இந்த கைகால் குடைச்சல் உள்ளுக்கு இருந்துகிட்டே அதற்கு நிற்க முடியாது. சில நேரங்கள் அதை பார்த்து நான் கட்டு 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 இதையும் கேட்டு நீ நீக்கல. ஏன்னா ஓரளவுக்கு புத்தியை நான் ஓரளவுக்கு நினைக்கிறாப்புல உள்ளது. இப்ப கொஞ்ச நாள் போச்சுன்னு 2 நெகட்டிவ் பாசிட்டிவ் இதுக்குள்ள அடைஞ்சு அப்புறம் அது பார்த்தோன்னே விழுக்கு 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 ராத்திரில பார்த்தா வெடுக்கு வெடுக்குன்னு சொல்றது இன்னொரு ஆவியை கொண்டு. இந்த மனித உடலுக்கும் இந்த உணவின் தன்னை தான் சேர்க்கும் போது இயற்கை தேக்கும் இந்த நிலைகள் உணர்வாகும். ஆனால் இப்போ நாம் சொல்லும் இந்த நிலைகளுக்கும் நாம் எத்தகைய வினைகள் நமக்குள் இருந்தாலும் நாம் தவறு செய்யலினால் நான் வியாபாரத்தில் இருக்கும். ஒருத்தன் செய்வனையான தாக்கப்பட்டு ஏவலின் நிலையில் கொண்டு பட்டிருப்போம். நான் வந்துட்டு கதையை கேட்டுருக்கேன். இந்த மாதிரி எனக்கு செய்வன் நிறைய பேட்டு இங்க போனா அதை சீராங்க நீ சதா இது பண்ணிட்டு இருக்காங்க காதை கொடுத்து கேட்டுருந்தப்போ அந்த உணர்வுக்குள் விளைஞ்சது கேட்டுருடைய உணர்வுக்குள் வந்துடும். அப்புறம் இந்த மாதிரி நினைவு வந்து நம்மளை அறியாமலே அவனுக்கு சேர்த்த வந்து எனக்கு சேர்ந்து ஐயா எனக்கு அப்புறம் நீ எங்க போனா நாக. ஆனால் இதை போன்ற நிறைகளையும் அது மாய்க்க வேண்டும் என்றால் இப்ப நாம் சொல்லும் நினைகள் அது குருபலம் தொடர வேண்டும். சொல்றது உங்களுக்கு சத்தம் மாதிரி இது நாம் இருக்கிறது அந்த தியானத்துல அது சக்தி கொண்டாட போகும்போது அது ஒவ்வொரு நடையும் எந்த கரண்ட்டில் தண்ணி விட்டு போட்டு மோட்டார் வச்சு ஒட்டி என்ன செய்ய ரொம்ப லோடு எடுக்காது. இது ஜூடாகி போச்சுன்னு விட்டுரும். சொல்றது இது போல அந்த மெயினின் தன்மை நாம எடுத்துக்கொண்ட இந்த உணர்வின் தன்மையை இந்த நரசிம்ம அவதாரத்துக்குத்தான் இப்ப சில பொருள்கள். ஏனென்றால் இது நரசிம்ம அவதாரத்தை நாம எப்படி இது அண்ணி நமக்குள் கெட்டது வராத தடுத்து இந்த உயிராத்மா இப்ப நாம சொன்னோம்ல எந்த உயிரும் நம்மளை எழுத்துடக்கூடாது. இந்த வெளியில போன உடனே அதான் அன்னைக்கு ஏகாதேசி அன்னைக்கு என் குருநாதர் உடலை விட்டு பிரிகிறார். அது பிரிய போகும்போது இந்த உணர்வின் தன்மையை அவர் அப்ப காட்டுறார். கடை அதாவது இந்த உடலை விட்டு பிரிய போகும்போது இது வரையும் பைத்தியக்காரர் இருந்தவர் பல நிலைகள் கொண்டு என்னை எங்கேயோ கொண்டு உட்கார வச்சிட்டாரு. எங்கெங்கேயும் ஐயூர் மலையில உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன். இத்தனை மணி இத்தனை நிலையம் இத்தனை இதுன்னு சொல்லி போட்டு இது பண்ணி அங்க வந்து வரவழைச்சு சில நேரங்கள்ல இது பண்ணி அவர் உணர்வின் தன்மைகள் எந்தெந்த எண்ணாலைகள் ஒளிபரப்புறாரோ அங்கிருந்தே காட்டிக்கிட்டே இருக்கு. காட்டுன்னு இங்க இருந்து வர்றேன். மனிதனுடைய ஆசைகள் ஒவ்வொருத்தரும் என்னை என்னென்ன பண்றாங்க பாரான்னு வேடி பார்த்து அவர்கிட்ட பட்டு பாடுனவங்க எல்லாம் போயாச்சு. அவர் பேரை சொல்லி நாம என்ன செய்யலாம் ஏது செய்யலாங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் நான் முக்கில் நின்றுட்டு இருக்கிறேன். நின்றுட்டு இருந்த உடனே இந்த மாதிரி நம்ம போறவங்க எல்லாம் பார்த்து இந்த இடத்துல போகுது. அப்போ அந்த உயிராத்மா வெளியில வரப்போகும் போது அந்த உணவின் தன்மையை அவர் ஏற்கனவே இந்த மனித உடல் எடுத்திருந்தாலும் இந்த இருண்ட நிலைகள் சுருக்கப்பட போகும்போது ஒவ்வொன்றும் எப்படி வருது அப்படிங்கிற நிலையை ஏற்கனவே சொல்லி இருக்கிற இந்த உணவின் தன்மை நீங்க எப்படி இருக்கும்போது உணர்வுகள் எப்படி சுத்துது, இந்த சுத்தும் நிலைகள் கொண்டு எப்படி இந்த ஆத்மா வெளியில போகும், அந்த வெளியில போகும்போது மற்ற ஆத்மா கொண்ட நிலைகள் எப்படி கவரும். இப்ப நான் இவ்வளவு பெரிய இதானாலும் புவியின் ஈர்ப்பு பிடிப்பு எப்படி ஆகும், இந்த பிடிப்புல இருந்து என்னை போகாத நிலைகளை நீ என்ன செய்யணும் அது ஏற்கனவே உணர்த்தினார். அந்த பிடிப்புக்குள் இருக்க போகும்போது விழுது தண்ணி எடுத்து கொடுக்கும். பூமியின் பிடிப்புல இருக்குது. இது வளர்றதுக்கு என்ன செய்யுது, இழுக்கிறது தானே ஈர்வேன், ஈர்ப்பின் தன்மையில் தான் வளருது. ஆனா வளர்வதற்கு என்ன செய்வது என்ற இந்த ரகசியத்தை அன்று கொடுத்து குருபலன் கொடுத்த பின் இந்த விண்ணின் தொடர்பின் அலைகள் என்றும் மறந்து விடக்கூடாது. இது என்று அறுக்குதோ அன்று புவியின் நிலைகள் விழுந்து விடும். என் குருவின் தன்மை நான் என்று அறுக்கின்றனோ அன்று நான் இங்கே நிறைக்க முடியாது. ஆக இந்த குருவின் தன்மை எடுக்கும் போது விழுதின் தொடர்பு வேண்டும். அந்த தொடர்பின் தன்மை கொண்டு நான் எவ்வாறு செல்ல வேண்டும் என்று அந்த ஒளி சரீரம் பெற்ற பின் இருள் சூழ்ந்த விஷயத்தின் தன்மைகள் இழக்கும் சுவாசத்தினால் வந்தாலும் இந்த அதாவது நரசிம்ம அவதாரம் போன்ற அந்த உயிராத்மா வெளியிலே போகும் இந்த விஜய தசமி என்று 10வது நிலை அடைவதும் இந்த உடலோட்டு சொர்க்க வாசல் தன் வாசனுடைய நிலைகளை எப்போதுமே ஒளியான நிலைகள் அதான் வைகுண்ட ஏகாதசி என்றுமே இருள் சூழாத நிலை என்று நினைவுபடுத்திக் கொண்டார்.